ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. உங்கள் எல்லாருக்கும் கோலமாவு கோகிலாவை தானே தெரியும். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோலமாவு கோவிந்தம்மா. ஒரு வயசான பாட்டி அவங்களுக்கு வர பென்ஷன் காசை வச்சு தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பென்ஷன் காசும் இவங்களுக்கு சுத்தமாக பத்தவே இல்லை. ஸோ அப்போ தான் பாட்டிக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நம்ம நேர்மையாக இருந்தால் பணம் சம்பாதிக்க முடியாது, இல்லீகலான வேலையில் தான் இறங்கணும் அப்படின்னு சொல்லி போதைப்பொருள் பிஸ்னஸ்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாட்டிக்கு என்ன ஆச்சு, பாட்டி நிறைய பணம் சம்பாதிச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோடைய முழு கதையே. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பிரெஞ்சு படம். 2012 வருஷத்துல ரிலீஸ் ஆன பவுலட்ன்ற ஒரு கிரைம் காமெடி மூவியை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்தில் ஒரு பாட்டி ஒருத்தங்க சர்ச்சில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபாதர், நம்ம நாட்டுக்குள்ள அடிமையா வந்த அந்த கருப்பினா மக்கள் இப்ப பாருங்க நம்ம ஊருக்குள்ளேயே வந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. என் பொண்ணே ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தையும் பிறந்து அந்த குழந்தையும் கருப்பா தான் இருக்கு. எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை ஃபாதர். இதை வச்சு பக்கத்து வீட்டுக்காரனுங்க கலாய்ச்சாங்களா, அவங்க சாப்பாட்டில் கரப்பாம்பூச்சியை கலந்துட்டேன். ஸோ அதுக்காக தான் பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. பார்த்தா இப்போதான் ஃபாதரையே நமக்கு காட்டுறாங்க. அவரும் கருப்பாக தான் இருக்காரு. ஏமா, நானும் கருப்பினத்தை சேர்ந்தவன் தான், அப்போ என்னையும் இப்படி தான் நினைக்கிறியா? ஐயோ ஃபாதர், நீங்களாம் வெள்ளையா பிறக்க வேண்டியது, தெரியாதனமா கருப்பா பிறந்துட்டீங்க, உங்களெல்லாம் அப்படி நினைப்பனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலாக பிரான்ஸ்ன்னு மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் முக்காவாசியில் கருப்பின மக்களை வந்து ரொம்பவே எதிரியாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்கள அடிமைகளாக கொண்டு வந்தாங்க. இப்போ சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இவங்க நமக்கு ஈக்குவலா இருக்காங்களே அப்படின்ற ஒரு கேவலமான எண்ணம் தான். அந்த எண்ணத்துல வாழ்றவங்க தான் நம்ம பாட்டியும். ஸோ நம்ம பாட்டி வந்து தனியா ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் வாழ்றாங்களே. அவங்க பொண்ணு கூடலாம் அவங்க இல்லை. ஏன்னா பொண்ணு வந்துட்டு கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சே இருக்காங்க. பாட்டிக்கு பென்ஷன் காசு வருது, அதை வச்சு தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பென்ஷன் காசும் அவங்களுக்கு பத்தல. ஸோ அதனால அவங்க ஊறப்பட்ட கடன் வாங்கி வச்சிருக்காங்க. குப்பைத்தொட்டியில் ஏதாவது ஒரு பழைய பொருள் இருந்தா காசை மிச்சம் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணலான்னு குப்பைத்தொட்டி ஒன்று தான் அவங்க தேடிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பசங்க ரோட்ல நிக்கிறானுங்க. அந்த பசங்களை பார்த்த உடனே பாட்டி குப்பை தொட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த பசங்க 2 பேரு யாருக்காகவோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கார்ல ஒரு கப்பிள்ஸ் வராங்க. இந்த பசங்க அந்த கப்பிள்ஸ் கிட்ட ஏதோ ஒரு பொருளை கொடுக்க பதிலுக்கு அந்த கப்பிள்ஸ் நிறைய பணம் தராங்க. இதை பாக்குற பாட்டியும் ஆஹா, என்னது இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறானுங்க, என்ன வேலை செய்யறானுங்க இவனுங்கன்னு புரியல பாட்டிக்கு. ஸோ அப்புறம் பாட்டி அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. பாட்டியோடைய பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க பேரனை வந்து எப்பயாவது பாட்டி கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க. ஆனா இந்த விஷயம் பாட்டிக்கு சுத்தமா பிடிக்காது. ஏதோ நம்ம தலையெழுத்து அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு அவங்க பேரனை பார்த்துப்பாங்க. அந்த பையனோட பாட்டி கிட்ட, பாட்டி என்னை ஏன் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, ஏன்னா நீ உங்க அப்பா மாதிரியே கருப்பா இருக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பாட்டிக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால அவங்க ரெகுலரா டேப்லெட்டை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்புறம் பேரன் போனதுக்கு அப்புறம் பாட்டி வீட்டில் தனியா இருக்கும் பொழுது வீட்டுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க. அதுல 2 பேர், ஒருத்தர் கருப்பா இருக்காரு, அவரு தான் பாட்டியோடைய மருமகன். கூட இன்னொரு ஆஃபீஸர் வந்திருக்காரு. அவரை பாட்டி வந்து விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. டீ கொடுக்குறாங்க, பிஸ்கெட்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க சொந்த பொண்ணை கல்யாணம் பண்ண இந்த ஆபீசர் கருப்பா இருக்காரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பாட்டி கண்டுக்கவே இல்லை. ஸோ பாட்டியும் வந்த ஆபீசர்ஸ் கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது தான், அது ஒன்றும் இல்லை பாட்டி, நம்ம ஏரியாவில் இந்த போதைப் பொருள் விற்கிறதுலாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த அபார்ட்மெண்ட்ல யாரோ விற்கிறாங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்தது, ஆனால் யாருன்னு தான் தெரியல. ஸோ நீங்க எதையாவது பார்த்தீங்க அப்படின்னா உடனே எங்களுக்கு தகவல் சொல்லுங்க, உங்களுக்கு $500 தரும். எது $500? தகவல் சொல்ற எனக்கே $500 தரீங்க அப்படின்னா அந்த போதைப் பொருளை விற்கிறவங்களாம் எவ்வளோ சம்பாதிப்பானுங்க? ஐயோ பாட்டி, அவனுங்களாம் எங்களை விடவே நிறைய சம்பாதிப்பானுங்க. ஸோ இப்பதான் பாட்டிக்கும் புரிய வருது, குப்பை தொட்டி கிட்ட 2 பசங்க என்னமோ பண்ணாங்களே அப்படின்னா அவனுங்க போதை பொருளை வித்திருக்கானுங்க, அதனாலதான் அவ்வளவு பணம் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு பாட்டி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்தை பத்தி போலீஸ் கிட்ட அவங்க எதுவும் சொல்லவே இல்லை. ஸோ அடுத்த நாள் ஆகுது. பாட்டி கையில பைனாகுலர்லாம் வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டு அபார்ட்மெண்ட்டை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த போதை பொருளை வித்தானுங்களா பசங்க, அவங்களாம் அந்த அபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான். நல்லா வாட்ச் பண்ணும் பொழுது அந்த அபார்ட்மெண்ட்டோடைய 8வது மாடியில சில ஆளுங்களா இருக்காங்க. அப்படின்னா இந்த சின்ன பசங்களுக்கு போதை பொருளை கொடுக்கிற மெயின் ஆளு அங்கதான் இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதை மட்டும் போலீஸ் கிட்ட நம்ம போட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு $500 கிடைக்கும் அப்படின்னு சந்தோஷமா பாட்டி இருக்கும் பொழுது சடனா பாட்டி வீட்டுக்குள்ள பேங்க் ஆளுங்கெல்லாம் வராங்க. பாட்டி வாங்கின கடனை கட்டாததுனால
இல்லாததுனால வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ பாட்டி அப்படியே சோகமாயிடுறாங்க. சோ நம்ம கண்டுபிடிச்ச இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னா அவங்க வெறும் $500 தான் தருவாங்க. அதை வச்சு ஒன்னும் நமக்கு ஆக போறது கிடையாது. ஆனா இதுவே அந்த போதைப்பொருள் கும்பல் கூட நம்ம சேர்ந்துட்டா நம்மளும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஈவினிங் டைம் ஆன உடனேயுமே பாட்டி அந்த ஆப்போசிட் அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. நேரா 8வது மாடிக்கு போயிட்டு கதவை தட்டுறாங்க. டோரை ஓபன் பண்றது 2 பெரிய பாடி கார்ட்ஸ் தான். நான் பாட்டி என்ன வேணும்? அது வந்து நான் உங்க பாஸை பார்க்கணும். எது பாஸா? அப்படிலாம் யாரும் இல்லையே. இல்ல பசங்களா, நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பாட்டி சொல்ல பாட்டிய உள்ள இழுத்து போட அங்க அந்த மெயின் ஆள் வராரு. அவரோட பேரு வீட்டோ. அவரும் பாட்டி கிட்ட உனக்கு என்ன வேணும் பாட்டி? அது வந்து என்னன்னா என்கிட்டயும் போதை பொருளை கொடுத்தீங்கன்னா நானும் கொண்டு போய் வித்து காசை கொண்டு வருவேன். இதை கேட்ட உடனே வீட்டோ அவரோட ஆளுங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. எது நீயா? சும்மா காமெடி எல்லாம் பண்ணாத பாட்டி போ அப்படின்னு பாட்டிய வெளியே தரத்தி விட்டுறானுங்க. சோ பாட்டியும் ரொம்ப சோகமாயிடுறாங்க. அடுத்த நாளே பாட்டி அவங்க பேரனை கூட்டிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்கு போயிடுறாங்க. சோ பாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சீட்டு கட்டெல்லாம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா அந்த குப்பை தொட்டி கிட்ட வராங்க. அங்க இந்த வீட்டோடைய ஆளுங்க சரக்கு விற்கிறதுக்காக நின்னுகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல போலீஸ் வர 2 பேரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அதுல ஒருத்தர் கிட்ட தான் அந்த சரக்கு இருக்கு. போலீஸ் கிட்ட நம்ம மாட்டினாலும் சரக்கு மாட்டக்கூடாதுன்னு அதை குப்பை தொட்டி கிட்ட தூக்கி போட நேரா நம்ம பாட்டி கையில வந்து விழுது. என்னது இது? இதை தூக்கி போட்டு போறானுங்க. ஒருவேளை இதுதான் அந்த போதை பொருள்னு பாட்டி மோந்தெல்லாம் பாக்குறாங்க. இந்த நேரத்துல வீட்டோ இருக்கார்ல, ஐயோ சரக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு டென்ஷன்ல இருக்கும்போது பாட்டி சரக்கோட வராங்க. இதை பார்த்து வீட்டோவும் பாட்டி எங்க கிடைச்சது இது உனக்கு? ஆளு போலீஸுக்கு பயந்து ஓடும்போது குப்பை தொட்டில தூக்கி போட்டு போனா நான் தான் பத்திரமா எடுத்து கொண்டு வந்திருக்கேன். ரொம்பவே நல்ல காரியம் பண்ண பாட்டி. உனக்கு எதுவும் காசு வேணுமா? எனக்கு காசுலாம் வேணாம். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட கேட்டேன்ல, எனக்கு வேலை தான் வேணும். ஏன்னா எனக்கு வர அந்த பென்ஷன் காசை வச்சுக்கிட்டு என்னால ஒன்னும் பண்ண முடியல. என் வீட்டுல இருக்கிற பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிட்டானுங்க. சோ எனக்கு பணம் வேணும். அதோட யோசிச்சு பாரு, ஆளுங்க ரோட்ல போயிட்டு சரக்கு விற்க ட்ரை பண்ணானுங்கன்னா போலீஸ் அழகா அவங்கள கண்டுபிடிச்சிருவானுங்க. ஆனா என்ன பாரு, நான் ஒரு வயசான பாட்டி, என்ன சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. சோ அதனால ப்ளீஸ் நான் இந்த போதை பொருளை விற்கிறேன் அப்படின்னு பாட்டி கெஞ்சி கேட்க வீட்டவும் சரி அப்படின்னு அந்த போதை பொருள் கட்டி வந்துட்டு 1 கிலோ இருக்கும். அதுல கால்வாசிய ஒரு 250 கிராம வெட்டி கொடுக்கறாரு. சோ பாட்டியும் வீட்டுக்கு வந்து அந்த சரக்கை தூள் தூளா கட் பண்ணி 5 கிராமா பொட்டலம் போட ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்பதான் பாட்டிக்கு ஒரு பெரிய டவுட் வருது. இந்த 5 கிராம் பொட்டலத்தை எவ்வளவுக்கு விற்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவங்களால வீட்டோ கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா ஒரு வேலை கொடுத்ததே பெரிய விஷயம். இதெல்லாம் போய் கேட்டா நம்மள வேஸ்ட் நினைச்சிருவாங்க அப்படின்னு பாட்டி என்ன பண்றாங்கன்னா அவங்களோட மருமகன் சன்னின்லாவை போய் பாக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன மாமியாரே என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு. என்கிட்ட ஏதோ போதை பொருளை பத்தி பேசுனீங்களே, அதை பத்தின ஃபைல் எனக்கு காட்ட முடியுமான்னு கேட்க அந்த சன்னின்லாவும் இவ்வளவு நாள் நம்ம கிட்ட பேசாத மாமியார் நம்ம கிட்ட பேசுறாங்கன்னு உள்ள கூட்டிட்டு போயிட்டு ஃபைல் எல்லாம் ஓபன் பண்ணி காட்டுறாரு. சோ அந்த ஃபைல்ல வந்து போலீஸ் 200 கிலோ போதை பொருளை பிடிச்சிருக்காங்களாம். எது 200 கிலோவா? எவ்வளவு அதோட ரேட்டு? எப்படி பார்த்தாலும் ஒரு $8 லட்சம் இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்ல 200 கிலோவுக்கு $8 லட்சம் அப்ப 5 கிராமுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. சன்னின்லாவும் என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? 5 கிராமுக்கு அப்போ $20. ஒன்னும் இல்ல சரி என் வேலை முடிஞ்சது நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து வந்துடுறாங்க. சோ பாட்டிக்கு இப்ப அந்த ஒரு பொட்டலத்தை $20 விற்கணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆனா எங்க போய் விற்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல. அதனால அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பையன் கிட்ட போயிட்டு டேய் இந்த போதை பொருள்லாம் எங்கட வைப்பாங்க? ஏன் பாட்டி நீ வாங்க போறியா? வேணாம் பாட்டி, அதை யூஸ் பண்ணனா அவ்வளவுதான், சீக்கிரமா போய் சேர்ந்துருவ. அதெல்லாம் எனக்கு தெரியும், சொல்லு எங்கன்னு அப்படின்னு கேட்க அந்த பையனும் லொகேஷனை சொல்ல இப்ப பாட்டிக்கு விக்கிற லொகேஷனும் தெரிஞ்சிருச்சு. சோ பாட்டிக்கு முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால ஒரு பேக் உள்ள சரக்க பொட்டலம் போட்டு வச்சுக்கிட்டு அங்க வரவங்க கிட்டலாம் சரக்கு இருக்கு வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஸ்டார்டிங்ல வந்து பாட்டிய ஒருவேளை போலீஸ் அனுப்பியிருப்பாங்களோ அப்படின்ற பயத்தோட இருந்தாலும் மெதுவா பாட்டி கிட்ட சரக்க வாங்கும்போது தான் எல்லாருக்கும் நம்பிக்கை வருது. சோ பாட்டி கிட்ட சரக்க வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல்லாத்தையும் வித்துட்டு கலெக்ஷனை நேரா வீட்டோ கிட்ட பாட்டி கொடுக்குறாங்க. என்ன பாட்டி அதுக்குள்ள வித்துட்டியா நீ? தம்பி இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணப்பா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. வீட்டோவும் பணத்தை எண்ணிட்டு சோ இப்போதைக்கு இருக்கிற டீல் என்னன்னா 90% வீட்டோவுக்கு 10% தான் பாட்டிக்கு. சோ அந்த காசை கொடுக்கறாரு. அவங்களும் வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்ப சரக்க மொத்தமா வித்துட்டாங்கல்ல, அடுத்த சரக்க கொடுக்கணும். முன்னாடி 1 கிலோ பார்ல இருந்து கொஞ்சம் தான் கட் பண்ணாரு. ஆனா இப்ப அந்த 1 கிலோ பாரையே கொடுக்கறாங்க. சோ பாட்டியும் அதை எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. கையில அவ்வளவு பணம் இருக்கு. பாட்டிக்கு செம ஜாலி. சோ அந்த 1 கிலோ சரக்க பேக்ல போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து வரும் பொழுது அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே போலீஸ்காரங்க இருக்காங்க மோப்ப நாயை வச்சுக்கிட்டு. அது பாட்டியோடைய பேக்ல சரக்கு இருக்கிறத மோப்பம் பிடிச்சி அப்படியே பாட்டி கிட்ட வர பாட்டியும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. கீழே விழுந்துடுறாங்க. அந்த நாய் உர்ற மாதிரியே இல்ல. நல்ல வேளையா அந்த இடத்துக்கு பாட்டியோடைய சன்னின்லா வந்து டேய் யாரா நீங்க நவுந்து போங்கடா, இது என்னோட மாமியாரா, அந்த நாயை தூரமா கொண்டு போ அப்படின்னு சொல்லி பாட்டியை தூக்கி விட்டு பாட்டி கிட்ட இருக்கிற அந்த சரக்கு பேக்கை தூக்கிக்கிட்டு வாங்க வீடு வரைக்கும் நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு இவரு தூக்கிட்டு வராரு அந்த பேக்கை. என்ன மாமியாரே பேக் இவ்வளவு வெயிட்டா இருக்கு, உள்ள என்ன இருக்கு? போதை பொருள் இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. சன்னின்லாவும் சிரிக்கிறாரு. ஏன்னா பாட்டி இந்த வேலைலாம் செய்வாங்கன்னு சுத்தமா அவருக்கு ஐடியாவே இல்ல. பாட்டி உண்மையை சொல்லியும் அவருக்கு அது தோணவே இல்ல. சோ சன்னின்லா வீடு வரைக்குமே பேக்கை கொண்டு வந்து பாட்டி கிட்ட கொடுக்கறாரு.
பண்றாரு, பாட்டி அந்த 1 கிலோ பாரை தூள் தூளா கட் பண்ணி அதை பொட்டலம் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம்னு பார்த்து பாட்டியோடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ள வர, என்னடி ஏதோ சாக்லேட் ஸ்மெல் மாதிரி வருது, என்னது அப்படின்னு அவங்க கேட்க, அது ஒன்றும் இல்லை, நான் ஒரு சாக்லேட் கேக்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதோட வாசனை தான் அப்படின்னு சமாளிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸை அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அப்புறம் பொட்டலம் போட்ட சரக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி அங்க சரக்கெல்லாம் இந்த சின்ன பசங்களை வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பசங்க வந்து என்ன இந்த பாட்டி அடிக்கடி இங்கேயே சுத்துது அப்படின்னு அவங்களுக்கு புரியல. அந்த பசங்க விற்கிற இடத்துக்கு முன்னாடி போயிட்டு தான் பாட்டி விற்பாங்களே. ஸோ பாட்டி கிட்டேயே எல்லா கஸ்டமர்ஸும் சரக்கை வாங்குறதுனால இந்த பசங்க கிட்ட வாங்கவே மாட்டாங்க. அடிக்குது அவங்க வியாபாரம். ஆனா நம்ம பாட்டியோட சேலு வேற லெவல்ல போகுது, நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க. இருந்த கடனெல்லாம் கட்டி பாட்டி வேற லெவலுக்கு வராங்க. ஸோ அப்புறம் பாட்டி சர்ச்சுக்கு போறாங்க. அகைன் ஃபாதர் கிட்ட பாவ மன்னிப்பை கேட்கறாங்க. திரும்பவும் பக்கத்து வீட்டுக்காரங்களோட சாப்பாட்டுல கரப்பாம்பூச்சியை போட்டியா? ஐயோ அதெல்லாம் இல்ல ஃபாதர், அதை விட கொடூரமான ஒரு விஷயம் பண்ணேன். அதை விட கொடூரமானதுன்னா என்னது? இல்ல ஃபாதர், நான் வந்து போதை பொருளை விற்கிறேன் அப்படின்னு சொல்ல ஃபாதர் ஷாக் ஆகுறாரு. இங்க பாருமா, அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம், அதனாலதான் ஃபாதர் பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். இதுக்கு மேல நீ அந்த போதை பொருளை விற்கவே விற்காத, புரியுதா? அட போங்க ஃபாதர், நீங்க கர்த்தரை ப்ரே பண்ணிட்டு நல்லதை செய்ய சொன்னீங்க, நானும் இவ்வளவு வருஷமா அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒன்னும் பிக்கப் ஆகல. ஆனா ஃபாதர், ஒரு வாரம் தான் போதை பொருளை வித்தேன், எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா என்கிட்ட, இந்தாங்க அதுல ஒரு பங்கு கர்த்தருக்கு. ஐயோ, இந்த பாவப்பட்ட காசெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன். அட புடிங்க ஃபாதர், சும்மா என்கிட்டயா அப்படின்னு காசை கொடுத்துட்டு போறாங்க. ஸோ அடுத்த நாள் பாட்டி கொஞ்சம் பொட்டலங்களை எடுத்துட்டு போயிட்டு அதெல்லாம் வித்துட்டு காசோட திரும்ப வரும்போது தான் அங்க இருக்கிற பசங்கெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க பாட்டி இந்த மாதிரி சரக்கு விக்குது அப்படின்னு. என்ன தைரியம் இருந்தா எங்க ஏரியால வந்து வித்துக்கிட்டு இருப்ப, ஒன்னாலதான் எங்களுக்கு வியாபாரமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு பாட்டியை கீழே தள்ளி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேளையா அந்த குரூப்லயே ஒரு நல்ல பையன் ஒருத்தர் இருக்கான். டேய் பாட்டி எதுவும் பண்ணாதீங்கடா அப்படின்னு தடுக்கிறான். ஆனா அந்த பையனையும் கண்டுக்காம பாட்டி போய் வித்துட்டு வந்தாங்களா காசு, அந்த எல்லா காசையும் இவனுங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்புறம் பாட்டி வீட்டுக்கு வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 1 கிலோ சரக்குக்கான காசு அவங்க வீட்டா கிட்ட கொடுத்தே ஆகணும். அதுல இருந்து தான் 10% அவரு கொடுப்பாரு. ஆனா பாட்டி கிட்ட காசு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, இது தெரிஞ்சதுன்னா ப்ராப்ளம் ஆயிடுமே அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா கடாயை எடுத்து வச்சு கடைசியா இவங்க கிட்ட கொஞ்சோண்டு சரக்கு கட்டி இருக்கு, அது கூட நம்மளே ஏதாவது ஒன்னத்தை செஞ்சு ஒட்ட வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கடாயை போட்டு என்னென்னத்தையோ கலந்து விடுறாங்க. ஆனா பாட்டி என்ன பண்ணாலும் அது சரக்கு மாதிரியே இல்லவே இல்லை, அழகா கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு பயப்படுறாங்க. இன்னைக்கு பாட்டியோடைய ஃப்ரெண்ட்ஸ் வேற வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதுக்காக சாக்லேட் கேக்கை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டியோடைய பொண்ணு வந்து அம்மா என் பையனை பார்த்துக்கோ அப்படின்னு பேரனை விட்டு போறாங்க. ஸோ வந்த பையன் சும்மா இல்லாம பாட்டியோடைய பெட்டுக்கு அடியில் இருக்கிற அந்த பழைய போட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். பாட்டியும் வந்து திட்டுறாங்க, என்ன தைரியம் தான் என் போட்டோவை என் பெர்மிஷன் இல்லாம கேட்ப, ஒழுங்கா கீழே வைடா அப்படின்னு கத்த. அந்த பையன் கோச்சிக்கிட்டு வேகமா கிச்சனுக்குள்ள வந்து டோரை லாக் பண்ணிடுறான். பாட்டியும் கதவை தட்டுறாங்க. பைபிள்ல ஓபன் பண்ற மாதிரியே இல்ல. இது என்ன டப்பா புதுசா இருக்குன்னா அந்த பையன் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அந்த சரக்கோட ஒரு சின்ன பீஸ் தான் இருக்கு. ஆனா இந்த பையன் என்ன நினைச்சுக்கிட்டான், இது சாக்லேட் அப்படின்னு நினைச்சு பாட்டி கரைச்சி வச்சிருக்காங்கல்ல சாக்லேட் கேக் செய்யறதுக்காக, அந்த மிக்ஸ்ல போட்டு கலக்கி விட்டுறான். அதுக்கப்புறமா பாட்டி வந்து, கண்ணா இங்க பாருப்பா, பாட்டி உன்னை கெஞ்சி கேட்கறல, ப்ளீஸ் ஓபன் பண்ணு அப்படின்னு சோப் போடுற மாதிரி பேச, அதுக்கப்புறம் தான் அந்த பையன் டோரையே ஓபன் பண்றானே. ஸோ உள்ள வந்த பாட்டிக்கு இந்த பையன் இந்த வேலை பண்ணிருக்கான் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் தெரியல. சடனா பாட்டிக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது, கீழே விழுந்து அவங்க மயக்கம் போடுற நிலைமைக்கு போறாங்க. பாட்டியோட பேரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பாட்டி எப்பவுமே ஒரு டேப்லெட்டை போடுவாங்களேன்னு கரெக்டா அந்த டேப்லெட்டையும் வாட்டரையும் கொண்டு வந்து கொடுக்க, பாட்டி அந்த டேப்லெட்டை போட்ட உடனே தான் நார்மல் ஆகுறாங்களே. ஸோ பேரை நம்ம உயிரையே காப்பாத்திருக்கான், நீ கருப்பா இருக்கன்னு எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது, உனக்கு ஏன் என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாட்டி கேட்க, அதுக்கு பேரனும் என்ன நீங்க என்னோட பாட்டில அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்க, பாட்டியும் இப்பதான் மனசு மாற ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க பேரனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பேரன் போனதுக்கு அப்புறம் சாக்லேட் கேக்க பாட்டி ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது சாதா கேக் கிடையாது, போதை கேக்கு. ஸோ பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க, அந்த கேக்கை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி வந்து இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு போயிட்டு வரத்துக்குள்ளேயே எல்லா கேக்கையும் அந்த ஃப்ரெண்ட்ஸே சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டவங்க அப்படியே போதையில அல்லாட ஆரம்பிக்கிறாங்க. ஏய் இந்த கேக்ல என்னத்தை கலந்த, செம்ம சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்ப பாட்டிக்கு டவுட் வந்து டப்பாவை போய் பாக்குறாங்க. பார்த்தா ஒரு பீஸ் மிஸ் ஆகுது. அப்படின்னா நம்ம பேரன் இதுக்குள்ள கலந்துட்டான் போல, சரக்கு இருக்கிற கேக்கை தான் இதுங்க சாப்பிட்டுருக்குங்க அப்படின்னு பாட்டி புரிஞ்சுக்கிறாங்க. அதோட பாட்டிக்கு செம்ம ஐடியா ஒன்று தோணுது. ஏன்னா ஆல்ரெடி காசு வேற இவங்க கிட்ட இல்லையா. ஸோ இருக்கிற சரக்கை மொத்தமா அரைச்சி அதுல குட்டி குட்டியா கேக்க செஞ்சு போதை கேக்க விற்கலாம் அப்படின்னு சொல்லி களத்துல இறங்குறாங்க பாட்டி. ஸோ நார்மலா ஒரு சரக்கு பொட்டலத்துல 5 கிராம் இருக்கும். ஆனா பாட்டி அந்த 5 கிராம் சரக்கை வச்சு 5 கேக்க செய்யறாங்க. ஸோ அதனால பாட்டிக்கு ப்ராஃபிட் ரொம்ப அதிகமா வரும். ஸோ போதை கேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆளு போகும் பொழுது இன்னைக்கும் அந்த பசங்க பாட்டியை பிடிக்கிறாங்க. என்ன பாட்டி விற்கிறதுக்கு கிளம்பிட்டியா, ஒன்னு அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருக்கணும், ஒழுங்கா எல்லா சரக்கையும் கொடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபுல்லா கேக்கா இருக்கு. சே கேக்கா, இங்க பாரு பாட்டி இப்படிதான் கேக்கு மட்டும் தான் விற்கணும், எங்க பிசினஸ்குள்ளலாம் வரக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஆனா இது போதை கேக்குன்ற விஷயம் அந்த பசங்களுக்கு தெரியல. ஸோ பாட்டி அகைன் போயிட்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி இருந்த கஸ்டமர்ஸ்லாம் என்ன பாட்டி கேக்கு வித்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, இது சாதா கேக்கு இல்ல, ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பாரு அப்பதான் உனக்கு தெரியும்னு சொல்ல, சாப்பிட்டா சும்மா அள்ளுது. அவ்வளவுதான், பாட்டியோட பிசினஸ் திரும்பவும் பூமாக ஆரம்பிச்சு
ஆரம்பிக்குது. சம்பாரிச்ச காசெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டோ கிட்ட கொடுக்குறாங்க. அவரு ஷாக் ஆகுறாரு. என்ன பாட்டி 1 கிலோ சரக்க எங்க ஆளுங்க 1 மாசமா வித்துக்கிட்டு இருப்பானுங்க, நீ என்னடானா ஒரே வாரத்துல முடிச்சிட்ட? அதெல்லாம் அப்படிதான் தம்பி. அப்புறம் நம்ம டீல் வந்து உனக்கு 90 எனக்கு 10% தானே, ஆனா இதுக்கப்புறம் உனக்கு 70 எனக்கு 30. ஓகேனா சொல்லு, இல்லைன்னா நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். வீட்டுக்கு வேற வழி இல்லை, ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற டீலர்ஸ்லயே நம்ம பாட்டி தான் இப்ப நம்பர் 1ல இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு டீலை ஓகே பண்றாங்க. பாட்டிக்கும் அவ்வளோ ஹாப்பி. கிடைச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா ஒரு டிவி ஷோரூமுக்கு போறாங்க. அங்க ஒரு டிவி இருக்கும், அதுவும் 3D டிவியா. எனக்கு இந்த டிவி வேணும் அப்படின்னு கேட்க கடைக்காரன், பாட்டி உன் ரேஞ்சுக்கு 3D டிவி கேக்குதா, சரி ஓகே இஎம்ஐல எடுத்துக்கோ, என்ன 20 மாசத்துல கட்டிடுவியா இல்ல 40 மாசத்துல கட்டுவியா? தம்பி ரெடி கேஷ்பா அப்படின்னு காசை காட்டுறாங்க. அந்த டிவி கடைக்காரங்களாம் ஆடி போறானுங்க. சோ அப்புறம் பாட்டி வீட்டுல போதை கேக்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்ப யாரோ வீட்டு கதவை தட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா பாட்டி கிட்ட ரெகுலரா சரக்கு வாங்குற ஆளுங்க தான். எங்களுக்கு கேக் வேணும்னு வீட்டுக்கே வந்துட்டானுங்க. உங்களுக்கு எப்படி என் வீடு தெரியும் அப்படின்னும் போதுதான் பாட்டி கிட்ட இருந்து பணத்தெல்லாம் புடுங்கினாங்களா ஒரு பசங்க. அதுல நல்ல பையன் ஒருத்தர் இருப்பான்ல, அந்த பையன் வந்து பாட்டி நான் தான் கூட்டிட்டு வந்தேனே, இனிமே உங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் நேரா வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறேன், ஏன்னா நீ வெளியே வந்து வித்துன்னு வச்சுக்கேன் தேவையில்லாம உன்னை ப்ராப்ளம் பண்ணுவாங்க, அதனால நீ இங்க இருந்தே வியாபாரத்தை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. பாட்டியோடைய வீட்டை தேடி நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி வீட்டுல இருந்தே அந்த போதை கேக்க ரெடி பண்ணி விற்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ அதுக்கப்புறமா கலெக்ஷன் காசை வீட்டோ கிட்ட கொடுக்க அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். பாட்டி இது வரைக்கும் என் ஆளுங்க இவ்வளவு பணம்லாம் கொண்டு வந்ததே இல்ல பாட்டி, நீ வேற லெவல் தெரியுமா, சோ அதனால இந்த அப்படின்னு சொல்லி 4 கிலோ சரக்கு கொடுக்குறாங்க. பாட்டி அதை பார்த்துட்டு இல்லப்பா இவ்வளோலாம் வேணாம், ஏன் பாட்டி என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல ப்ராப்ளம்லாம் இல்ல, நான் மட்டும் தனியா பண்றேன்னா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அட நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ ஜஸ்ட் அந்த போதை கேக்க மட்டும் ரெடி பண்ணு, என் ஆளுங்க வீட்டுக்கு சரக்கு கொண்டு வருவாங்க, கலெக்ஷன்லாம் உன் வீட்டுக்கே வந்து வாங்கிப்பாங்க இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்ல பாட்டிக்கும் வேற வழி இல்லாம செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்பதான் பாட்டியோடைய வீட்டுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. என்ன இவ வீட்டுல இவ்வளவு பேர் லைன்ல நிக்கிறாங்கன்னு புரியல. ஏன்பா எதுக்காக லைன்ல நிக்கிறீங்க? கேக்க வாங்குறதுக்காக. எது இவ ஆக்கிற கேக்குக்கு இவ்வளவு கூட்டமா அப்படின்னு புரியாம வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க பாட்டியும் மீட் பண்றாங்க. அதோட பாட்டி வீட்டுல அந்த பெரிய 3D டிவி இருக்கிறத பாக்குறாங்க. உண்மையை சொல்லிடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, ஏன்னா ஒரு சாதாரண கேக்க விற்கிறதுனாலலாம் இவ்வளவு பணம் கிடைக்காது, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க பாட்டியும் வேற வழி இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இது சாதாரண கேக் கிடையாது, இது போதை கேக்கு, ஆல்ரெடி என் வீட்டுல வந்து ஒரு கேக்கை சாப்பிட்டு நீங்க மெய் மறந்து போனீங்களே, அதுல கூட என்ன கலந்துருக்குன்னு கேட்டீங்களே, அதுல என்ன கலந்துருக்குன்னா போதை பொருள் தான். சோ அந்த கேக்கை தான் வாங்குறதுக்கு எல்லாரும் வராங்க, தனியால என்னால சமாளிக்க முடியல, சோ அதனால உங்களோட ஹெல்ப் வேணும், உங்களுக்கும் நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்ல பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸும் ஓகேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப பாட்டி இந்த பிசினஸை வேற லெவல்ல பண்றாங்க. இந்த நேரத்துல பாட்டியோடைய சன் இன் லா, அதான் போலீஸ் ஆபீசர், அவரும் அவரோட பார்ட்னரும் கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எவனாவது போதை பொருளை விற்பானா அவனை பிடிக்கலாமான்ட்டு. ஆனா ரோட்ல அந்த மாதிரி சந்தேகப்படுற மாதிரி யாருமே இல்ல. என்னடா ஆச்சு நம்ம ஊருக்கு, எல்லாரும் திருந்திட்டானுங்களா, போதை பொருள் இல்லாத ஒரு சொசைட்டி உருவாயிடுச்சு போலயே அப்படின்ற மாதிரி அவனுங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனா உண்மையிலேயே எல்லாருமே நம்ம பாட்டி வீட்டுல தானே இருக்காங்க. சோ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டி வந்து ஒரு நார்மல் கேக் பிசினஸ் தான் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ பாட்டியோடைய சன் இன் லாவும் அவரோட பார்ட்னர் கூட்டிட்டு பாட்டியோடைய வீட்டுக்கு தான் போறாரு. அந்த நேரத்துல வீட்டோடைய ஆளுங்க கலெக்ஷனை வாங்குறதுக்காக பாட்டியோடைய வீட்டுல தான் இருக்காங்களே. சோ சன் இன் லாவும் பாட்டியை பார்த்து பாட்டி உங்களோட கேக் பிசினஸ் சூப்பரா போகுது போலயே, எவ்வளவு கூட்டம். சோ பாட்டியும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்க ட்ரை பண்றாங்க. வீட்டோடைய ஆளுங்களும் கலெக்ஷனை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து போகும்பொழுது இந்த போலீஸ் ஆபீசர் சன் இன் லாவையும் அவருடைய பார்ட்னரையும் அவங்க பாத்துறாங்க. சோ உடனே அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு அந்த பாட்டியோடைய வீட்டுக்குள்ள 2 போலீஸுங்க இருந்தாங்க. அதுவும் போலீஸுங்க சும்மா விசாரிக்கிற மாதிரிலாம் வரல, நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த பாட்டி கிட்ட. எனக்கு தெரிஞ்ச இந்த பாட்டி ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் போல அப்படின்ற மாதிரி சொல்ல வீட்டோவுக்கும் பாட்டி மேல லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல வீட்டோவுக்கு மேல இருக்கிற ஒரு பெரிய பாஸ் ஒருத்தர், அவரு வந்து பாட்டியை பார்க்கணும்னு நேர்லயே வராரு. ஏன்னா இந்த பிரான்ஸ்லயே பாட்டி தான் அதிக லாபத்தை தராங்களாம். சோ வீட்டோவும் பாட்டியை கூட்டிட்டு ஒரு காருக்குள்ள போறாரு. அந்த கார்ல தான் பெரிய பாஸே இருக்காரு. சோ அந்த பாஸும் பாட்டியை பார்த்து பாட்டி இவ்வளோ பெரிய லாபம் எப்படி உங்களால முடியுது அப்படின்னு கேட்கும் பொழுது அது வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, ஒரு விஷயத்த நம்ம விற்கணும் அப்படின்னா அதுல நிறைய வெரைட்டி இருக்கணும் அப்படின்னு. சோ அதான் ட்ரை பண்ண பிக்கப் ஆயிடுச்சு. இதை கேட்ட பாஸும் கேட்டியாடா வீட்டோ, கேட்டேன் பாஸ், நிறைய வெரைட்டி இருந்தாதான் விற்கணும். அந்த வயசான பாட்டிக்கு தெரியிற இந்த டெக்னிக் உனக்கு ஏன் தெரியல? அது வந்து பாஸ் எனக்கே இப்பதானே தெரியும், அதான்டா சொல்றேன், இனிமே நீ தேவையில்லை, உன் இடத்துல இனிமே பாட்டி தான் அப்படின்னு சொல்லி நடு ரோட்லயே வீட்டோவை இறக்கி விட்டு வந்துடுறாங்க. சோ அப்புறம் அந்த பாஸ் பாட்டி கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க பாட்டி, உங்களுடைய அந்த கேக்ல சரக்க வச்சு செய்யறது செம்ம ஐடியா, செம்மையா பிக்கப் ஆயிடுச்சு. அதோட இந்த போதை பொருள் பிசினஸ் இன்னும் ஹை லெவலுக்கு போகணும் அப்படின்னா சின்ன பசங்களெல்லாம் போதை பொருளை கொடுத்து அவங்கள போதைக்கு அடிமையாக்கணும். அப்பதான் இந்த உலகமே போதை பொருளுக்காக இயங்கும், நம்ம தான் நம்பர் 1ல இருப்போம். அதோட நீங்க செய்யறது கேக்குன்றதுனால பசங்க
பசங்க வாங்கி வாங்கி சாப்பிடுவானுங்க. ஸோ இப்பதான் பாட்டியே ஃபீல் பண்றாங்க நம்ம எவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அந்த போதைப் பொருள் அப்படின்றது எல்லாருமே காசுக்காக தான் விற்க ஆரம்பிக்கிறாங்களே. ஆனா நாளைக்கு அவங்க குழந்தைக்கும் ப்ராப்ளம் வரும் அப்படின்றத யாரும் புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனா பாட்டி புரிஞ்சுக்கிறாங்க, நாளைக்கு நம்ம பேரனும் இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டான் அப்படின்னா நாடு எந்த நிலைமைக்கு போகும் அப்படின்னு சொல்லி இனிமே இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு நேரா அவங்க பேரனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரும்பொழுது அந்த பேர பையபுள்ள சொல்லுது, என் ஃப்ரெண்டு அவன் பாட்டி கூட வெக்கேஷன் போயிருக்கானா, ஆனா நான் அவங்க கூட எங்கேயுமே போனதே இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன வெக்கேஷன் தானே போகணும், வா போலாம் அப்படின்னு பாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் பேரனை கூட்டிட்டு ஜாலியா வெக்கேஷனுக்கு போறாங்க. அப்போ வந்து கால் வருது அந்த பாஸ் கிட்ட இருந்து, எங்க இருக்கீங்க பாட்டி, சீக்கிரமா வாங்க, போதை கேட்க ரெடி பண்ணோம்ல அப்படின்னு சொல்ல, என்னால இதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி காலை வச்சிடுறாங்க பாட்டி. ஸோ பேரன் கூட ஜாலியா வெக்கேஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பாட்டி பார்த்தா வீட்டையே அடிச்சு உடைச்சு வச்சிருக்கானுங்க. எல்லாம் அந்த பாஸோடைய ஆளுங்க தான். அதோட வீட்டுக்குள்ளேயே வந்து பாட்டியை மிரட்டுறாங்க. ஆனா கரெக்டா அந்த நேரத்துல பாட்டியோடைய சன்னின்லா வீட்டு கதவை தட்டுறாரு. ஏன்னா இவ்வளவு நாள் பாட்டி அவங்க பேரனை வந்து வெறுத்தாங்க, ஆனா இப்போ வெக்கேஷன்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காங்கன்னு தேங்க்ஸ் சொல்றதுக்காக ஆளு பொக்கே எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனா பாட்டி எவ்வளவு கதவை தட்டினாலும் ஓபன் பண்ணவே இல்லையா. ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தூரமா போய் ஓடி வந்து உடைச்சி கதவை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சன்னின்லா ரெடி ஆகுறாரு. இந்த நேரத்துல வீட்டுக்குள்ள பாட்டியை மிரட்டிக்கிட்டு இருக்கிற அந்த 2 பேரும் வெளியே போலீஸ் இருக்காங்கன்னு புரிஞ்சுட்டு, இங்க பாரு, எங்களை பத்தி ஏதாவது சொன்ன உன் பேரனோட கழுத்தை அறுத்துருவோம் அப்படின்னு விண்டோ வழியா எஸ்கேப் ஆகி வெளியே போயிடுறாங்க. அப்புறம் பாட்டி வந்து டோரை ஓபன் பண்றாங்க. கரெக்டா இந்த நேரத்துல தான் சன்னின்லா உடைக்கலான்னு வேகமா ஓடி வராரு. டோர் திறக்க ஆளு பொத்துன்னு போய் விழுறாரு. அப்புறம் வீடு அலங்கோலமா இருக்கிறத பார்த்துட்டு, மாமியாரே என்ன ஆச்சு, வீட்டுல எவனாவது திருட வந்திருக்கானா, நான் உடனே ஃபோர்ஸை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜன்னலை திறந்து விட்டு போயிட்டேன், காத்தடிச்சு மொத்தமா விழுந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி மழுப்புறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வீட்டை சரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாட்டியோடைய பொண்ணு வராங்க. நீங்க பாத்தீங்களா அவன் வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்க, யார சொல்ற, என் பையம்மா, உங்க பேரன், அவன் எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்ல, பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படின்னா அவங்க தான் கடத்திருப்பாங்களே. இதை கேட்ட பாட்டியோடைய பொண்ணு, எது அவங்களா, என்ன சொல்றீங்க. வேற வழி இல்லாம பாட்டியும் எல்லா உண்மையையும் அவங்க பொண்ணு கிட்ட சொல்றாங்க. பாட்டி இந்த மாதிரி போதை கேட்க ரெடி பண்ணது, இப்ப முடியாதுன்னு சொன்னது, அதுக்காக இவங்களை பிளாக்மெயில் பண்றதுக்காக பேரனை கடத்தினதுன்னு எல்லாத்தையும் சொல்ல பாட்டியோடைய பொண்ணு ரொம்ப பயப்படுறாங்க. இந்த விஷயத்த உடனே நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றேன் அப்படின்னு அவங்க போகும்போது பாட்டி தடுக்கிறாங்க. நீ அவங்ககிட்ட எதுவும் சொல்லாத, இதனால ப்ராப்ளம் தான் அதிகமாகும், என் பேரன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், நான் அவனை பத்திரமா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி, பக்கத்து வீட்டுல தானே அந்த வீட்டோ இருக்காரு, ஸோ அங்கதான் கண்டிப்பா நம்ம பேரன் இருக்கணும் அப்படின்னு பாட்டியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. கையில கன்னுலாம் வச்சிருக்காங்க. ஸோ நேரா உள்ள போயிட்டு வீட்டோவை கன் பாயிண்ட்ல மிரட்டுறாங்க. இவங்க கிட்ட இருக்கிறதுலாம் பிஸ்டல், ஆனா நம்ம பாட்டிங்க கிட்ட இருக்கிறது பெரிய பெரிய AK-47 BK-47 கன்னுங்க. ஸோ அதை பார்த்து வீட்டோவும் அவரோட ஆளுங்களும் பயப்படுறாங்க. ஒழுங்கு மரியாதையா என் பேரனை விட்டுடு, இல்லனா தலை செதறிடும் அப்படின்னு சொல்ல வீட்டோவும் அவங்க பேரனை விட்டுறாரு. பாட்டியும் அவங்க பேரங்கிட்ட, என் வீட்டுல தான் உன் அம்மா இருக்கா, சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த பையனும் வேகமா ஓடுறான். அப்படி போகும்போது பாட்டியோடைய ஃப்ரெண்டு ஒரு லேடி அவங்கள இடிச்சு விட்டுறான். அவங்க கையில இருக்கிற கன்னு அதுல இருந்து பிபி பிபி அப்படின்னு ஒரு சவுண்டு. உடனே வீட்டோவுக்கு டவுட் வந்து நம்ம பாட்டி கையில இருக்கிற கன்னை உடைச்சு பார்த்தா எல்லாமே பொம்மை துப்பாக்கி. அடச்சா, பொம்மை துப்பாக்கிக்கா பயந்து நம்ம அந்த பையனை விட்டுட்டோம், அது சரி இப்பதான் இவளுங்க இருக்காளுங்களே அப்படின்னு பாட்டியையும் அவங்க ஃப்ரெண்டையும் லாக் பண்ணிடுறாரு. எங்க பாரு பாட்டி, எங்க பாஸ் சொன்ன மாதிரி நீ அந்த போதை கேக்கா உருவாக்கி தான் ஆகணும், இல்லன்னு வச்சுக்கேன் உன்னை நாங்க காலி பண்ணிடுவோம் இப்படின்னு பேசும்பொழுதே அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வந்து வீட்டோவை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பாட்டியோடைய பொண்ணு இருக்காங்களே, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல அவரு ஃபோர்ஸோட வந்து மொத்தமா பிடிச்சிட்டாரு. அதோட இந்த போதைப்பொருள் உலகத்துல அந்த பாஸ்லாம் யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா பாட்டி பார்த்துருக்காங்கல்ல, ஸோ அவங்க மூலியமா அந்த பாஸையும் பிடிக்கிறதுக்கான வேலை நடக்குது. இவ்வளவு பெரிய மாஃபியா கும்பலையே பிடிக்கிறதுக்கு காரணமா இருந்த பாட்டிக்கு என்னதான் அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் குறைஞ்சபட்ச தண்டனையோட அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பாட்டிக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சோகமாயிடுறாங்க. ஏன்னா அந்த போதைப்பொருள் பிசினஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது, நிறைய பணம் கிடைச்சது, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது தான் பாட்டி ஒரு ஐடியாவை சொல்றாங்க. அதே கேக் பிசினஸ் தான் நம்ம பண்ண போறோம், ஆனா போதைப்பொருள் கலக்காம அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கரியை ஓபன் பண்ணி அதுல உண்மையிலேயே நல்ல நல்ல கேக்ஸை உருவாக்குறாங்க. ஸோ அதை நிறைய மக்களும் வாங்குறாங்க, பிசினஸும் நல்லா போகுது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க லைஃபை சந்தோஷமா வாழ போறாங்க. இந்த இடத்துலயே பவுலட்ன்ற இந்த படம் முடியுது. ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.